ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், விரோதிகளை மன்னியுங்கள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. லூக்கா 23 அதிகாரம் 34 வசனம். கம்யூனிஸ்டுகள் ஆதிக்கம் நடத்தி வந்த நாட்களில் தேவனுக்காக பெரிய துன்பங்களை சகித்தவர் போதகர் ரிச்சர்ட் உம்பிராண்ட் என்பவர் ஆவார். ஒரு நாள் அவர் ஒரு நண்பரோடு சம்பாதித்துக் கொண்டிருந்த போது போரில்லா என்ற ரோமானியா நாட்டு போர் வீரன் ஒருவன் அவர்களோடு சேர்ந்து கொண்டான். அவன் யுத்த களத்திலிருந்து விடுமுறைக்காக வந்தவன் ஆவான். போரில்லா தான் யுத்தத்தில் செய்த சாகசங்களை பெருமையாக கூறிக்கொண்டு வந்தான். விசேஷமாக டிரான்ஸ்மிஸ்ட்ரியா என்னுமிடத்தில் வாழ்ந்த யூத ஜனங்களை முழுவதும் கொன்று குவித்ததை அவன் கூறின போது போதகருடைய உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. ஏனெனில் அவரது மனைவி சபீனாவின் குடும்பம் முழுவதும் கொல்லப்பட்ட இடம் அதுதான். பெருமை பேசிக் கொண்டிருக்கும் இந்த மனிதன்தான் சபீனாவின் குடும்பத்தை அழித்தவன் என்பதை போதகரால் உணர முடிந்தது. ஆயினும் உன் விரோதிகளை மன்னிக்க வேண்டும் என்று இயேசு கூறின போதனை அவரது இதயத்தை நிறைத்தது. போதகர் தன் மனைவி இருந்த இடத்துக்கு அவனை அழைத்து சென்று, நண்பனே, தன் சகோதரிகளையும் சகோதரர்களையும் பெற்றோரையும் உன் ஆயுதத்துக்கு இரையாக கொடுத்த என் மனைவியை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவள் இயேசுவின் அன்பால் நிறைந்தவள், நிச்சயம் உன்னை மன்னிப்பாள் என்று கூறி நித்திரை செய்து கொண்டிருந்த தன் மனைவியிடம் நடந்ததை கூறி அவளுடைய குடும்பத்தை அழித்த கொலைகாரனை சந்திக்க அழைத்து வந்தார். சபீனாவும் முழு மனதோடு அவனை மன்னித்து தன் சகோதரனாக அவனை ஏற்றுக்கொண்டார். அந்த அன்பு அவனை தொட்டது. அன்று இரவே தன்னை இயேசுவுக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்தான். மிக கொடூரமான மனிதர்கள் கூட தேவனுடைய அன்பால் மாற்றப்பட முடியும். கபாலஸ்தலத்தில் இயேசுவை சிலுவையில் அறைந்த பிறகு இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஜெபித்தார். லூக்கா 23 அதிகாரம் 34 வசனம். அப்போது கள்ளர்களில் ஒருவன் அவரை பரியாசம் பண்ணினான். ஆனால் இயேசுவின் அன்பை புரிந்து கொண்ட மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். லூக்கா 23 அதிகாரம் 40 வசனமும் 42 வசனமும். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.